வானவில் வாழ்க்கை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் அல்கெமி லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் புரோகிராம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்னால் முடியவே இல்லை. முழங்கால் எட்டு கூட வைக்க முடியல. பேக் பெயின் பயங்கரமாக இருந்தது. 2 நாள் வந்து எனக்கு எந்த வழியுமே இல்லை. கொஞ்சம் அமைதி கிடைச்சிருக்குது. சார் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் இந்த ஏஜில் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரணும் அப்படின்னு சார் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். போய் பார்க்கலாம்னு என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. I mean, this is simply mind blowing. என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி. என்னால் இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறேன், முட்டி மடங்காம நிற்கிறேன்னா it is truly magical. அல்கெமி உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் 2 நாள் நிகழ்ச்சி. அடுத்த அல்கெமி நிகழ்ச்சி மதுரையில் நாள் செப்டம்பர் 10 மற்றும் 11 சனி மற்றும் ஞாயிறு. மேலும் விவரங்களுக்கு 9698880808 9698880908 0422 4217222. வணக்கம். மீண்டும் ஒரு முறை வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம்மிடையே குடும்பங்களும் உறவுகளும் அப்படிங்கறத பத்தி மீண்டும் பேசுவதற்காக தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் குருஜி மித்ரே சிவா அவர்கள் வந்திருக்காங்க. ஏராளமான பிரச்சனை கொஸ்டின்களோட மக்கள் வந்திருக்கீங்க. எந்த மாதிரி கொஸ்டின் வேணாலும் ஜாலியா அவர்கிட்ட கேளுங்க. நமக்கு ஈஸியா விளங்குற மாதிரி பதில் சொல்றதுக்கு அவர் காத்திருக்கிறாரு. வாருங்கள், நாம் இந்த நிகழ்ச்சிக்கு குருஜியின் பதில்களுடன் செல்வோம். வணக்கங்க. இந்த வானவில் வாழ்க்கையில மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குடும்ப உறவுகள், கணவன் மனைவிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பு, குழந்தையோட எப்படி நான் என் குழந்தைய வளர்க்குறது, இந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குதுன்னு பார்க்க முடியுது. இப்போ அதை பற்றி நாம் கலந்துரையாடல் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் அதை பற்றின கேள்வி உங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட குழந்தையோட எதிர்காலம் பற்றி தீர்வு சொன்னீங்கன்னா பரவாயில்லை. ரொம்ப கவலையாகவே இருக்கு. அதாவது அவர் சொல்றத பெரும்பான்மையோட மக்களுடைய பிரதிநிதித்துவமா சொல்லணும்னா, என் குழந்தையோட வாழ்க்கையை நினைச்சு நான் பயப்படுறேன். நல்லா வருவானா, சமுதாயத்துல பணக்காரன் ஆவானா, நல்ல மார்க் எடுப்பானா, பலவிதமான பயம் என் குழந்தைய பத்தி. அது எப்படி அப்படிங்கறத கேட்கிறாரு. மனிதன் 2 விஷயம் தாங்க எப்போதுமே உங்க மனதுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்குது. ஒண்ணு, நடந்து முடிஞ்சதை நினைச்சு பயப்படுறோம். நம்ம குழந்தை ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானே, அவனை எப்படி சரி பண்றது, அந்த நடந்து முடிந்த விஷயத்தை பத்தின ஒரு பயம் இருக்குது. இந்த நடந்து முடிஞ்ச பத்தின இந்த பயம்தான் எதிர்காலத்து பத்தின கவலையும் உண்டு பண்ணுகிறது. நாளைக்கு இவனுக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ. இந்த நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிஞ்சு போச்சு. அது ஏற்கனவே இருக்குதா, முடிஞ்சு போச்சுங்களா? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க? அது ஆல்ரெடி ஓவர். அதை பத்தின ஒரு ஒரு கவனம் உள்ள இருந்தா போருமே தவிர அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எதிர்காலம் என்பது இன்னும் வரவே இல்லை. நடந்து முடிஞ்சிருச்சா? இன்னும் வரல. நாளைக்கு இனிமேதான் வரப்போகுது. வரப்போற எதிர்காலத்தை பத்தி ஒரு மனிதன் கவலைப்பட்டா அது சரியாயிடுமா? கவலைப்பட்டா சரியாயிடுமா? கவலைப்பட்டா என்னைக்குமே சரியாகாது. அதுக்கு என்ன செய்யலாம்
அப்படிங்கிறத திட்டமிடுதலை நீங்க செய்யலாம். இட் இஸ் கால்டு பிளானிங்னு சொல்றோம். இந்த திட்டமிடுதலுக்கும் கவலைப்படுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்னைக்குமே எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் சரியாகுவது அல்ல, அதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. நம்ம குழந்தை எப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னு கனவு காணு. முதல்ல உங்க குழந்தை எப்பவுமே சரியாத்தான் வருவான். அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வரணும். எப்பவுமே உங்க குழந்தை தப்பா போயிடுமா நினைக்காதீங்க. இவன் எப்படி சரியா வருவான் அப்படின்னு நினைங்க. இவன் எந்த பாதையில செய்யணும்னு நினைங்க. எப்பவுமே நம்மளுடைய மனம் எது நடக்க கூடாதோ அதை பத்தின ஒரு பயத்திலேயே இருக்கும். அப்படி பார்க்காதீங்க, என்ன நடக்கணும்னு நினைங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்பவுமே ஐயோ என் பையன் தப்பா போயிடுவானோ அப்படி பார்க்காதீங்க. என் பையன் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைங்க. எப்பவுமே மனம் எது நடக்க கூடாதோ அதை பத்தி சிந்திக்குது. அதை சிந்திக்கும் போதுதான் இந்த பயம் வருகிறது, கவலை வருகிறது. அதை பத்தி சிந்திக்க தேவையில்லை. The mind should always be in the creative side. It should not be in the destructive side. மனம் இயல்பாகவே இப்படி நடந்துடக்கூடாது, இப்படி ஆயிடக்கூடாது, என் பிள்ளை இப்படி தப்பா போயிடக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாது, இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, இது எல்லாமே நெகட்டிவிட்டி. இது இப்படி ஆகக்கூடாதுன்னு பார்க்க வேண்டாம், என்ன பண்ணலான்னு பாருங்க. மனம் எப்பவுமே பயப்படாது, எப்பவுமே சரியாக இருக்கும். இதுல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நிகழ்காலத்துல முழுமையாக நீங்க எப்போ ஒரு மனிதன் இருக்கிறானோ இப்போ ரொம்ப நிதானமாக இருப்பான். நிகழ்தான் உண்மை. ஃபியூச்சர் இஸ் நாட் yet happened, past is already over. இந்த நிகழ்காலத்துல இருந்து கிரியேட்டிவான ஒரு எண்ணத்தோட நீங்க வாழும்போது உங்களுக்கு இந்த பயம் தீர்ந்து விடும். புரிஞ்சிருக்குதா? என்னோட கணவர் வெளியில எல்லாத்தையும் நல்லா கலகலப்பா இருக்காரு, வீட்டுக்கு வந்தா மட்டும் ஒரு ரூன் ஆயிடுறாரு. அது எதனால எனக்கும் புரியல. உங்களை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாரோ என்னவோ. இது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு மனைவி கணவர்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இது. கணவரை போய் கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, என் மனைவி எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறா, ஆனா என்கிட்ட போனா மட்டும் வீட்டுல போனா பேசவே மாட்டேங்கிறா. பேசுனா சண்டை வந்துருது. ஓகே, சி இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா, கல்யாணம் ஆன புதுசுல அப்படி இல்லை தானே? அப்படி இல்லை, உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனிதரை உணர்வோடு பார்க்கறதுக்கும் அறிவாக பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல அந்த மனைவி பத்தின அறிவு எதுவுமே கணவருக்கு இருக்காது, கணவரை பத்தின அறிவு மனைவிக்கும் இருக்காது. அப்போ அந்த அறிவு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கணக்கு இருக்காது, எந்த விதமான கணக்கு. இப்ப நான் வீட்டுக்கு போனா, நான் இப்ப லேட்டா போறோமே, இப்ப லேட்டா போனா அவ இப்படி சொல்லுவா, இது இப்படி, நான் இந்த வார்த்தை பேசினா அவகிட்ட இருந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும், நான் இதை சொன்னா இது பிரச்சனை ஆகும், அதை இப்படி பேசினா இப்படி இந்த அறிவு மட்டுமே வேலை செய்யுது. இது எல்லாமே கடந்த கால அனுபவத்தை வச்சு ஒரு அறிவாக உட்கார்ந்து அறிவு மட்டுமே வேலை செய்யுது. அந்த மனிதரை உணர்ற தன்மை குறைந்து விட்டது. எப்ப ஒரு மனிதன் உணர்வு மயமாக இருக்கிறாங்களோ, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலகலன்னு எப்பவுமே பேசுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறை குறிப்பா பெண்களிடத்துல தான் இருக்கும். ஆண்கள் பொதுவா இந்த குறை சொல்ல மாட்டாங்க. இது பெண்களிடத்துல தான் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய நாங்க பாக்குறோம். இங்க பிரைவேட்டா கவுன்சிலிங் வரும்போது கூட இதைத்தான் நாங்க பாக்குறோம். காரணம் என்னன்னா, ஆண்கள் பிறப்பிலேயே அறிவு சார்ந்த மனிதர்கள். ஆண் தன்மைங்கிறதே அறிவு சார்ந்ததுதான் சொல்லுவோம். பெண் தன்மைங்கிறது உணர்வு மயமா இருப்பாங்க. A girl or a lady is always feel oriented, emotional people. ஆண்கள் எப்பவுமே அறிவு சார்ந்து இருப்பாங்க.
இது ஒரு பெண்ணு ஆணை பத்தி சரியாக புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடலாம். அதே போல ஒரு ஆண் பெண்ணை பத்தி சரியாக புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து, இது ஒரு புரிதல் சம்பந்தமான விஷயம். பெண்ணுன்னா இயற்கையிலே இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கறத ஆண் புரிஞ்சுக்கணும். ஆண் இயற்கையில இப்படித்தான் இருப்பாங்கங்கிறது ஒரு பெண் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு பேருக்கு இந்த புரிதல் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வந்துவிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அங்கேதான் இங்கே பிரச்சனை இருக்குது. புரிஞ்சிருக்கு? காலையில் எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு 10 மணி 11 மணி ஆனாவே ரொம்ப டயர்ட் ஆயிருது. நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிக்கணும்? காலையில ஃப்ரெஷ்ஷா அயன் பண்ணி சென்ட் அடிச்சு வேலைக்கோ அல்லது கல்லூரிக்கோ ஒரு கம்பெனிக்கோ கிளம்பிடுறோம். கொஞ்ச நேரம் போனோம்னா அந்த உற்சாகம் குறைஞ்சிருது. அது என்ன காரணங்கிறது கேட்குது. காலையில தூங்கி எழுந்த உடனே உடம்புக்குள்ள சக்தி நிறைய இருக்கு, உடம்புக்குள்ள நிறைய எனர்ஜி இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த எனர்ஜி பூரா என்ன ஆகுது? குறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 10-12 மணிக்கு எல்லாரும் டயர்ட் ஆயிடுறீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சக்தி முதல்ல இந்த உடம்புக்குள்ள எப்படி வருதுன்னு பாரு. இந்த சக்தி உடம்புக்குள்ள எப்ப ஒரு மனிதனுக்குள்ள வரும்னா, எந்த ஒரு செயலை செய்யறதுனால உங்களுக்கு சக்தி விரயம் ஆகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் செய்யறதுனால ஒருத்தனுக்கு சக்தி குறையிறது கிடையாது. விருப்பப்படாமல் ஒரு செயல் செய்யும் பொழுது உடம்புக்குள்ள சக்தி குறைந்து விடும். விருப்பப்பட்டு செய்யற செயலுக்கு சக்தி விரயமே இருக்காது. இப்ப காலையில எழுந்து 12 மணிக்குள்ளேயே உங்களுக்கு சக்தி பூரா விரயமாகுதுன்னா விருப்பமில்லாத செயலை செய்றீங்க. எப்போ ஒரு மனிதன் மனதுக்குள்ள செய்யற செயலுக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறதோ இப்போ சக்தி விரயமாகும். இப்போ காலையில மாமியார் வீட்டுல இருக்கிறீங்க. இப்ப மாமியார் எந்திரிச்சு காலையிலே உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்ப காலையில எந்திரிச்சு வரணும்னா, ஐயோ எந்திரிக்கலன்னா மாமியார் நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு மனதுல ஒரு எதிர்ப்போட இருக்கும் பொழுது காலையில எழுந்துக்கவே முடியாது, எரிச்சலா இருக்கும். அந்த வேலையை போய் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நாளைக்கு காலையில 6 மணிக்கு நம்ம எல்லாம் சிங்கப்பூர் ட்ரிப்பு போலாம். ஃபிளைட் டிக்கெட்டு காலையில 6 மணிக்கு ஃபிளைட் கிளம்புது. சிங்கப்பூர் ஃபிளைட்னா இன்டர்நேஷனல் ஃபிளைட்டு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருக்கணும். நீங்க எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும்? 3 மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும். நைட்டு படுத்தா தூங்குவீங்களா? தூக்கமே வராது. முழு உற்சாகமா எந்திரிச்சு ராத்திரி பூரா அப்படி உட்கார்ந்து இருப்பீங்க. ஆஹா நம்ம ஊருக்கு போறோம் அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க. ஆனா இதே மாமியார் எந்திரிக்க சொன்னா நம்மளால எந்திரிக்கவே முடியாது, சக்தியே இருக்காது. எப்போ ஒரு மனம் தனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது பிரபஞ்ச சக்தி உள்ள நுழையும், டயர்ட் ஆக மாட்டீங்க. மனதில் எதிர்ப்பு வர்றதுனால சக்தி விரயமாகுது. பிடிச்ச செயலை செய்யும் போது எப்பவுமே நீங்க சக்தியா தான் இருப்பீங்க. கவனிச்சு பாருங்க, இது மனம் சார்ந்த பிரச்சனை. அது 100% உண்மைதாங்கய்யா. நிறைய பேர் வாரம் பூரா எந்திரிக்க சிரமப்படுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. 100%. வீட்டுக்கு வந்தால் ஒரு 5 நிமிஷம் என் மனைவியோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுது. சங்கடமாய் வெளியில போன பிறகு திருப்பி பேசணும்னு தோணுது. எல்லார் வீட்லயும் இதான பிரச்சனை. ஊடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. எஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன மாதிரி ஒரு செட்டப்புங்க இது? அதாவது உன்னை பாசமா நினைச்சு கூடவும் வச்சுக்க முடியல, பிரிச்சு விடவும் முடியல. இது பெரிய குழப்பம், இன்டர்நேஷனல் குழப்பம். அதாவது இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, ஆணுடைய குணாதிசயம் ஒரு மாதிரி இருக்கு, பெண்ணுடைய குணாதிசயம் ஒரு மாதிரி இருக்கு. இத சரியா புரிஞ்சுக்காதனால ஒரு பிரச்சனை உருவாது. இது ஒரு காரணம். அடுத்தது, ஆணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு,
பெண்ணுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் தான் மேஜர் பிரச்சனை. இதை தவிர வேற புரிதல் இல்ல இருக்குது. குறிப்பா ஒரு ஆண் எப்படி இருப்பான்னா, இதுதான் ஆண் தன்மைன்னு சொல்றோம். ஆணுக்குரிய மனம் இருக்குது, அதுக்கு அந்த பிரெயின் வந்து இட்ஸ் an analytical brain or logical brain. எப்பவுமே லாஜிக்கா இருப்பாங்க. இப்ப வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவர் அப்படியே அந்த லாஜிக்கல், அந்த பிசினஸ் மைண்டாவே இருக்கும். லாஜிக்கலாவே திங்க் பண்ணுவாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வீடு இப்படி இருக்கணும், இல்ல ஆபீஸ்ல இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு அப்படியே ஷார்ப்பா நீங்க பேசுவீங்க. ஆனா வீட்டுல மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க லாஜிக்கலா இருக்க மாட்டாங்க, அவங்க எமோஷனலா இருப்பாங்க. அவங்க காலையில இருந்து வீட்டுல என்னெல்லாம் நடந்ததோ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. காலையில இன்னைக்கு வீட்டுல இவங்க எல்லாம் வந்திருந்தாங்கங்க, சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க, இன்னைக்கு நான் எங்க அம்மாட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு விஷயத்த அவங்க அப்படியே விளக்கி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இவ என்னடா இவ ஆபீஸ்ல இருந்து வந்தா இவ அவங்க அம்மாட்ட பேசின கதை, குளிச்ச கதை, வந்த கதை, போன கதையெல்லாம் பேசுறா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? நான் ஆபீஸ்ல எவ்வளவு முக்கியமான வேலையோட நான் வந்திருக்கேன், இத சொல்லலான்னு வந்தா இவ உட்கார்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாளே அப்படின்னு அதை கவனிக்கவே மாட்டீங்க. அதை கவனிக்காம அதுக்கு ஒரு பிரச்சனையை சொன்னா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஆணுடைய மனம் அதை ஒரு சாதாரணமா பார்க்கும். ஆனா பெண் அப்படி இல்லைங்க. அவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட விளாவரியா பேசுவாங்க. அவங்க உங்ககிட்ட பிரச்சனையை சொல்றது உங்ககிட்ட இருந்து தீர்வு வரும்ங்கிறதுக்காக சொல்லல, யார்கிட்டயாவது ஏதோ ஒன்ன சொல்லணும், நீங்க அதை பொறுமையா உட்கார்ந்து கேட்கணும். உங்க தீர்வெல்லாம் யாரும் அவங்க கேட்க மாட்டாங்க. இதுதாங்க ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு குணம். இந்த குணத்தை ஃபர்ஸ்ட் ஆண் புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ கட் அண்ட் ரேட்டா ஆபீஸ்ல இருக்கிறது இப்படி பேசுவீங்க, அவங்க மைண்டுக்குள்ளே போகாது, இவர் என்னடா சொல்றாரு, இவர் என்னமோ ஆபீஸ்ல ஏதோ கதை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க லாஜிக்கலா திங்க் பண்ண மாட்டாங்க. இது அடிப்படையில ஒரு பெண் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆண் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஆண் தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது ஒரு பெண்ணுக்கு புரிதல் இல்லை. இந்த அடிப்படை புரிதல் இல்லாதனால இந்த குழப்பம். பேசிக்கா நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆணுன்னா இப்படி இருப்பாங்கிற அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் குவாலிட்டி ஒரு பெண்ணுக்கு புரியவில்லை. பெண்ணோட பேசிக் குவாலிட்டி ஆணுக்கு புரியாதனால இந்த குழப்பம் வருது. இது எப்போ புரிஞ்சுட்டீங்களோ இந்த குழப்பம் வராது. யூ வில் அகாமடேட் தி அதர் பர்சன். அவரை எப்படி நீங்க உங்க லைஃப்ல நீங்க அதை புரிதல்ல நம்ம வச்சுக்க முடியுங்கிறது நீங்களும் புரிஞ்சிருவீங்க, அவங்களும் புரிஞ்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைப்பது சரியா தவறா? இதுவும் ஒரு புல்லட் கொஸ்டின் தாங்க ஐயா. சொத்து சேர்க்கிற ஓட்டத்துல தானுங்களே வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. இது நான் செய்யற செயல் சரியா, ஒரு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறது சரியா? இந்த கேள்வி குழந்தைகளுக்கு சொத்து சேர்ப்பது சரியா தவறா, அதாவது முதல்ல என்னுடைய குழந்தைக்கு நான் ஏன் சொத்து சேர்க்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக ஒரு மனிதன் பணத்தை அக்யூமுலேட் பண்றான்னா, மனதுக்குள்ள ஒரு பயம் வருது. என்ன பயம்? எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாம போயிருவனோ, எனக்கு உணவு இல்லாமல் போயிருமோ, நாளைக்கு என் பிள்ளைக்கு நடுத்தெருவுக்கு வந்து நிப்பானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவனுக்கு நாம என்ன பண்றோம்? சொத்து சேர்த்துக்கிட்டே போறோம், பணம் சேர்த்துக்கொண்டே. பயம் தானே காரணம். எஸ் சார் நோ? நாளைக்கு என்னுடைய பிள்ளை ஏதாவது ஒண்ணும் இல்லாம நடுத்தெருவில் வந்து நின்றுவானோ அப்படிங்கிற பயம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க தொழில்ல திறமையா சொத்து சேர்க்கிறீங்க. இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க சொத்தை சேர்க்கணுமா, இல்ல அந்த பணம் சேர்க்கிறதுங்கிறது எப்படி அவன் திறமையாக இந்த உலகத்துல வாழ்றதுங்கிறத கத்து கொடுக்கணுமா? எது ரொம்ப முக்கியம்? மீனை பிடிச்சு கொடுக்கணுமா, இல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்கணுமா? கண்டிப்பாக மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும். அதுதானே முக்கியம். இதுதான் முதல் பாயிண்ட். சொத்து சேர்ப்பது ஒண்ணும் தவறு ஒண்ணும் இல்லை. அவருக்கு
அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய அருமை முதல்ல அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். நீங்க சொத்தா சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா அவன் செலவா பண்ணிட்டு வீணா போயிடுவான். இதுதான் 99% நடக்குது. அப்பா சேர்த்து வச்சுக்கிட்டே போவாரு, பிள்ளை செலவு பண்ணிட்டே போவான். அவனுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியாது. சொத்து சேர்க்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் என்பது ஒரு முக்கியமான அம்சம், வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அம்சம். ஆனா பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. மக்கள் ரொம்ப தவறாக புரிந்து கொள்கிறார். சொத்து சேர்க்கிறது சரியான இந்த கேள்வி என்னன்னா, ஒண்ணு சொத்து சேர்க்கணுமா இல்ல சொத்தே சேர்க்க கூடாதா? அப்படி இல்லை. வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பெரிய முழுமைங்க, ஒரு லைஃப்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த வாழ்க்கைக்குள்ள பணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பணம் கண்டிப்பாக இருக்கணும், குடும்பம் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு வியாபாரம், தொழில், வேலை கண்டிப்பா இருக்கணும், என்னுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், நான் சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் ரொம்ப முக்கியமாக இருக்கணும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். என் மனசு நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை நான் கவனமா பார்த்துக்கணும், சமுதாயத்துக்கு நான் ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டும், பணமும் வேண்டும், என்னுடைய வேலையும் வேணும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாத்தையும் அவனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். வெறும் சொத்து மட்டும் சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது எல்லாமே அவனுக்கு ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும். பொண்ணுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை தேடினா சரியா இருக்கும்? இந்த மாதிரி மாப்பிள்ளை தேடலாம். பொண்ணை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். பொண்ணுக்கு முதல்ல இந்த மாப்பிள்ளை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதே போல பையனுக்கு பொண்ணு தேடுறதும் பெரிய விஷயமாக இருக்கிறது. இதுல பெரும்பாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் சரி, இது ரொம்ப வருஷமா நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சமுதாயத்துல 99% மக்கள் இதை வெளியில சொல்றது இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவங்க பார்க்கிற விதம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பொருளாதார ரீதியில பார்க்கறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மனதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா நான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு அல்லது மேல இருக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலாவது இருக்கணும். இது ஒரு பொதுவான கருத்து. எல்லாத்தையும் நான் அப்படின்னு சொல்லல. நிறைய பேர் இதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆழமா அதன் அடிப்படையில் தான் பொண்ணே பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை அழகா இருக்கானா, படிப்பு இருக்குதா, இதையெல்லாம் நம்ம அந்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதை ஒரு கிரைட்டீரியாவா வச்சு பாக்குறீங்க. அடுத்தது பார்த்தா இந்த நம்மளுடைய பெண் இருக்குது, அந்த பெண்ணுக்கு முதல்ல திருமணத்துக்கு உண்டான நிலையை தயார் செய்து விட்டோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? நம்மளுடைய பெண்ணு திருமணத்துக்கு தயாராக இருக்குதா? திருமணம்னா என்ன? இது வாழ்க்கைனா என்ன? முதல்ல அப்பா அம்மாக்கே அது புரியல. ஒரு கணவர் இடத்துல ஒரு திருமணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு படி. ஒரு வேலைக்கு போற மாதிரி கிடையாது. ஒரு வேலைக்கு போனா வேலை பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம். ஒரு திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு படி. அந்த பொண்ணுகிட்ட முதல்ல தெளிவாக பேச வேண்டும். அந்த பொண்ணுக்கு விருப்பு வெறுப்பு, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரிதலை ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கணும். அதை புரிய வைக்கணும் நம்மளுடைய பெண்ணுக்கு. இது முக்கியமா ஒரு தகப்பனுடைய முக்கிய கடமை. நம்ம பொண்ணுக்கு என்ன ஆசைப்படுது, அது எப்படி இருக்கணும்னு நினைக்குது, அதோடைய நல்லது கெட்டது எப்படி இருக்குது, இதையெல்லாம் ஒரு தகப்பன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் படி. இரண்டாவது, குடும்பத்தை கவனமாக பாருங்க. மாப்பிள்ளை பார்க்கும்போது நிறைய பேர் நீங்க போய் விசாரிக்கிறது இல்லை, சரியாவே விசாரிக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. அந்த பொருளாதார ரீதியை மட்டும் பார்த்துட்டு விட்டுறாங்க. இது கண்டிப்பாக பார்க்கணும். அதோட குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிக்கணும். அதையெல்லாம் சரியாக
பார்க்க வேண்டும். அடுத்தது நிறைய கேள்வி என்னிடத்தில் கேட்கிறாங்க, இந்த ஜாதகம் பார்க்கலாமா, இந்த ஜாதகம் பார்த்து பொண்ணு பார்த்து வைக்கிறது சரியா தவறா, இல்ல சும்மா உட்கார்ந்து பேசி பண்ணிடலாமா? அப்படி இல்லைங்க. அது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது என்ன, இது பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதகம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்பு அந்த நேரத்தில் கிரக அமைப்பை வைத்து அதில் இயற்கையில் இருக்கக்கூடிய அதிர்வு, அந்த நேரத்தில் எந்த மாதிரி அதிர்வு இருக்கோ அதை வைத்து தான் அந்த குழந்தையோட ஃபியூச்சர் அமைது. அதனுடைய கர்ம வினைப்படி தான் அந்த குழந்தை வந்து பிறக்கிறது. அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் போதே பூர்வ ஜென்ம அந்த கர்ம வினையோட வந்து பிறக்கிறான். அப்போ அந்த கர்ம வினைப்படி தான் அது நடக்கும். இந்த ஜாதகம் அப்படிங்கிறதே உங்க கர்மா தாங்க அந்த ஜாதகமாக வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த கர்ம வினைப்படி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அந்த ஜாதகம் வேலை செய்யும். சோ இந்த ஜாதகம் வேலை செய்யுமா, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்விக்கு விடையே இங்கதான் இருக்குது. கர்ம வினை உங்களுக்கு இருந்ததுன்னா ஜாதகப்படி தான் நடக்கும். கர்மாவை எப்போ நான் முழுமையாக கரைத்து விட்டேனோ இப்ப என் ஜாதகம் பேசாது, என்னுடைய வாழ்க்கையை நானே நிர்ணயம் செய்ய எனக்கு முடியும். இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நமக்கு எல்லாத்துக்குமே கர்ம வினைப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது. 99% மக்கள் கர்மாப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜாதகம் கண்டிப்பாக வேலை செய்யும். அதுல இருந்து நீங்க விடுபட்டு முழுமையாக வரவில்லை. சோ முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது சரியான ஆள்கிட்ட பார்க்கணும். சரியான ஒரு மனிதர்கிட்ட இந்த ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பணம் காசு வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. பணம் இருக்கணும், பட் அது மட்டுமே அங்க இதா இருக்கக்கூடாது. குழந்தையோட விருப்பு வெறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதனுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நம்ம குழந்தை திருமணத்துக்கு தயாராக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தயார்படுத்த வேண்டும், அவசரப்படுத்த கூடாது. நேரம் போனதே தெரியவில்லை. அனைத்து கேள்விகளுக்கும் நமக்கு எளிமையா விளங்குறதை போல விளக்கம் கொடுத்தாங்க. சோ இத்தனை நேரம் நம்மளுடைய கேள்விகளுக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்த குருஜிக்கு நன்றி சொல்லி இந்த புகழ்ந்து விடைபெறும். நன்றி, வணக்கம். வருடத்தை தாண்டி விட்டேன். எவ்வளவு கத்துருக்கேன். இந்த 2 daysல இங்க கத்துக்கிட்ட விஷயம் வந்து கனவுலையுமே நினைச்சு பார்க்க முடியாது. அவ்வளவு விஷயம். ரொம்ப பயம் எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பயம். தொட்டதுக்கெல்லாம் பயம் வரும் எனக்கு. எந்த நேரமும் வீடு வேலை அதோட சேர்ந்து நோயும். ஆஸ்பத்திரியில கொடுக்குற செலவு வேஸ்ட். மனசு லேசாகி உடம்பு லேசாகி அவருடைய கருத்துக்களை நான் எழுதலாம் இல்ல, அம்புட அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி மனசுல பதிஞ்சு வச்சிருக்கேன். நன்றி. அல்கெமி உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் 2 நாள் நிகழ்ச்சி. அடுத்த அல்கெமி நிகழ்ச்சி மதுரையில் நாள் செப்டம்பர் 10 மற்றும் 11, சனி மற்றும் ஞாயிறு. இலவச அறிமுக வகுப்பு செப்டம்பர் 6ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு 9698880808 9698880908 0422421722 www.alchemy.in. வானவில் வாழ்க்கை இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் அல்கெமி லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் புரோகிராம்.